மீனம் பூரட்டாதி 4ஆம் பாதம். பிறர் நலனில் அக்கறை கொண்ட உங்களுக்கு பிறக்கும் ஆடி மாதம் நன்மையான மாதமாகும். ஜென்மராசிக்குள் வரும் சனி பகவான் வக்கரமடைந்திருப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள், குடும்பத்திலும் தொழிலும் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். தடைப்பட்ட வேலைகள் முடிவிற்கு வரும். ஆரோக்கியம் சீராகும். எடுக்கும் வேலைகளில் கவனம் தேவை. வியாபாரம் தொழில் செய்து வருபவர்கள் சந்தை நிலவரத்தை அறிந்து அதற்கேற்ப முதலீடு செய்வது நன்மையாகும். ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் புதிய இடம் வீடு வாங்க முயற்சிகள் வெற்றியாகும். எதிர்பார்த்த பணம் வரும். பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். நினைத்ததை சாதித்து முடித்திடக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை மாறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு கூடும். வாக்குவாதம் வேண்டாம். சிலருக்கு திடீர் இடமாற்றம், குடும்பத்தை விட்டு விலகி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட வாய்ப்பிருப்பதால் வேலையில் கவனமாக இருப்பதன் மேலைக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். குடும்பத்தினர் ஆதரவு கிடைக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். மாணவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதி முன்னேற்றமாக இருக்கும். பரிகாரம் அபிராமியை அம்மன் வழிபாடு. மீனம் உத்திரட்டாதி. எடுக்கும் வேலையில் உறுதியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதமாக இருக்கும். உங்கள் தன குடும்ப அதிபதி செவ்வாய் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த வேலைகள் வெற்றியாகும். ஆரோக்கியம் மேம்படும். சொந்த வீடு வாகனம் என்ற கனவு நனவாகும். உங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தாராளமாக செலவு செய்வீர்கள். அதன் வழியே உங்கள் செல்வாக்கும் உயரும். மாதம் முழுவதும் சுக்கிரன் சஞ்சாரம் எதிர்மறையாக இருப்பதால் உடல்நிலையில் கவனம் செலுத்தி வருவதுடன் ஆப்போசிட் செக்ஸ் விஷயத்திலும் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் புதன் உங்கள் பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதால் பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையாகும். பிள்ளைகள் நலனில் அக்கறை ஏற்படும். பெண்களுக்கு புதிய நட்புகளால் சங்கடமும் வெளிவட்டாரத்தில் அவப்பெயரும் குடும்பத்திற்கு குழப்பமும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் குடும்பத்தினர் அல்லாதவரிடம் ஓரடி விலகி இருப்பது நல்லது. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் வரும். மாணவர்களுக்கு படிப்பிலிருந்து தடைகள் விலகும். பரிகாரம் சிவலிங்க வழிபாடு. மீனம் ரேவதி. திட்டம் தீட்டி அதன்படி வெற்றியடையும் உங்களுக்கு ஆடி மாதம் யோகமான மாதமாகும். ஜூலை 31 வரை புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்களுக்கு புத்திசாலித்தனம் வெளிப்படும். எந்த வேலையை எப்படி செய்வது முடிப்பது என்ற அறிவு ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு தேடி வரும். உறவுகள் வழியில் ஆதாயம் உண்டாகும். கேது 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் ஆற்றல் வெளிப்படும். எந்த ஒன்றையும் எதிர்கொண்டு வெற்றியடையும் நிலை ஏற்படும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். போட்டி, பிரச்சனை, வம்பு, வழக்கு என்பதெல்லாம் முடிவிற்கு வரும். சிலருக்கு திடீர் பயணம் ஏற்படும். சுய தொழில் செய்து வருபவர்கள் வியாபார வளர்ச்சிக்காக வெளியூர் பயணம் மேற்கொள்வார்கள். சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் வரும். சிலருக்கு நீண்ட நாள் கனவு நனவாகும். நிரந்தர குடியுரிமை கிடைக்கும். பெண்களுக்கு தைரியம் கூடும். உடல்நிலை சீராகும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும். விவசாயிகளுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய ஆலோசனை கிடைக்கும். பரிகாரம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு.